வணக்கம். எல்லோருக்கும் நாங்கள் அறிவுண்டுவோம். இப்போ எங்கட உயிரோட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆக்கள்ல, இன்றைக்கு உயிரோட வாழ்ந்திருக்கிற மனிதர்கள்ல நான் மிகவும் மதிக்கிறேன்டா நேரடியா மதிக்கிறேன் இல்ல. நேரடியா பெரிய தொடர்புகள் இல்ல. அ என்ன சொல்ல வாரேன்டா, மிகப்பெரிய அறிஞராக நான் பார்க்கிறேன். அதாவது பொறுப்புள்ள ஒரு 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 தந்தை, ஒரு பொறுப்பானவர். அதாவது ஒரு பேராசிரியர். அவர் பேராசிரியர் தான், தமிழ் துறை பேராசிரியர். என்னை யாராவது இந்த உலகத்தில, இந்த பிபிசியிலயா இருக்கலாம், எந்த எந்த ஊடகம் உண்டாலும் தமிழுலகத்தை சொல்ல வாரேன். தமிழுலகத்தில நான் என்னிடம் நீங்க மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, பொறுப்புள்ள மனிதன். அவற்றை சொல்ல கேட்டு தமிழுலகம் நல்லொரு பாதைக்கு, நல்லொரு விடிவுக்கு, நல்லொரு அழகான தமிழுலகமா நாங்க வாழ்றதுக்கு, சமுதாயம், பண்பாடு, ஏற்றத்தாழ்வு இல்லாதது, சாதியம் இல்லாத ஒரு மிக நிறைவான வளர்ச்சிக்கு, என்னடா பூரணமா நிறைவுண்டில்ல, நான் சொல்ல வர பூரண நிறைவுக்கு வரும் பாதையை எடுக்கிறதுக்கு, எங்கட தமிழ் சமூகம் எடுக்கிறது. நாங்க திருவள்ளுவரை படிக்கணும், ஔவையாரை படிக்கணும்னு சொல்றோம் தானே, அது மாதிரி எல்லாத்தையுமே கற்றுத் தேர்ந்த ஒரு 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 பொக்கிஷம். அவருக்கு பின்னால நாங்கள் அவருடைய கருத்து கூடாக, அவற்றை சிந்தனை கூடாக நாங்க போகணும்னு நினைக்கிறேன். என்னிடம் யாராவது இப்ப வாழ்ற ஆக்கள்ல முதல் வரிசையில இருக்கிற, முந்தி இருக்கிற ஒரு அறிஞர்ன்னு என்ன கேட்டால், நான் அவர் சிவவீரபாண்டியன் என்று சொல்லுவேன். அதுல எந்த மாற்றும் இல்லை. நீங்க வேணுமெண்டா நீங்க நிறைய ஆய்வு செய்து பாருங்க. அவருடைய புத்தகங்களை வாசிங்க, அவருடைய கட்டுரைகளை வாசிங்க, அவருடைய மேடை பேச்சுக்களை கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. சுவீரபாண்டியன் ஒரு மிகச்சிறந்த, மிக முக்கியமான தமிழுலகத்துக்கு ஒரு மிக தந்தையாக இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பொறுப்பு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். மிகப்பெரிய மார்க்சியவாதி, மிகப்பெரிய அண்ணா அண்ணா பெரியாருடைய சிந்தனாவாதி, பெண்ணிலவாதி, மார்க்சியவாதி, விஞ்ஞான ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பெரிய பரந்த விஷயம். அவர் இந்த கருந்துளை பற்றி எல்லாம் பேசியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அவர் பூரணத்துவமான ஒரு அறிவு நிலை அடைஞ்சிருக்கிறார். நாங்கள் அவரை ஏன் இதில் சொல்ல வாரணுண்டா, அவர் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர் மேலிடத்தில் இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அவரை இந்த இடத்துல மதித்து மரியாதை செய்து ஒரு அவதூறான ஒரு சொல்ல மிகப்பெரிய அறிஞருக்கு முன்னால நாங்கள் ஒருபோதுமே சிவவீரபாண்டியனை கொச்சத்தனமாக கதைக்கிற ஆக்களை நான் கேட்டிருக்கிறேன். அது இந்த தமிழ் உலகத்துக்கு எங்களோட பண்பாட்டுக்கு மிக மிக வெக்கக்கேடானது. நீங்கள் அவரோட புத்தகம் வாசிக்கையில், அவரோட சிந்தனை வாசிக்கையில், நீங்கள் திருக்குறளை வாசித்து போட்டு அவரை பாருங்கள். ஏனென்றா மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த வள்ளுவர் சொன்னது. எனவே அதுக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. என்னென்னு சொன்னால், இது ஒரு தமிழ் உலகத்தை அழிச்சு விட்டுட்டு போயிடும். சிவவீரபாண்டியன் மாதிரியான அறிவாளிகளை கூட குத்தி காட்டுற அளவில் நீங்கள் வருவீங்க, நாங்கள் வருவோம்ண்டா இந்த உலகம் அழிவு பாதையில் போகுதுன்றதைத்தான் எங்களுக்கு உதாரணப்படுத்துது. தமிழுலகம் அழிவு பாதைக்கு போகுதான்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மிகப்பெரிய சொர்க்கம், மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அறிவுக்குரியவர், பண்பாட்டுக்குரியவர், எல்லா துறைகளுக்கையும் பூரணத்துவமான எப்படி இந்த தமிழுலகம் நகர்ந்து செல்லணும் என்ற பூரணத்துவமான அறிவு கொண்ட மாமேதை அறிஞர் அண்ணாவை நான் எவ்வளவு தூரம் அவர் 60 வயதுல இறந்தது இப்பவும் நினைச்சா நான் அழுகிற ஒரு ஆள் என்று சொன்னால், அழுக வாரது என்று சொன்னால் அந்த 60 வயதுல அண்ணா இறந்துட்டாரு என்று நினைச்ச உடனே நெஞ்சு கனக்கும் எனக்கு. ஸோ அப்படி இருக்கிற அந்த அண்ணா போன்ற ஒரு ஆள், அண்ணாவை கடந்தும் இன்னும் பல அறிவை தேடின ஒரு ஆள் தான் எங்களுடைய சிவவீரபாண்டியன். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சந்தோஷமாக அவர் தொடர்ந்தும் இந்த இந்த திராவிட 100 என்ற அவர் தொடர்ந்து கதைக்கோணும். அவர் எவ்வளவு தொடர்ந்தும் எதிராக கதைக்கிறவர்களுக்கு எதிராக பண்பா சொல்லி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் நல்ல இயங்கோணும் என்று கூறிக்கொண்டு இதை நீங்கள் கேளுங்கள். அவருடைய ஆய்வுகளை நீங்கள் பாருங்கள். நல்ல ஒரு உலகத்தை படைப்போம் அவர் மூடாக, அவர் மாந்தி அறிவுகளோடு சேர்ந்து என்று கூறிக்கொண்டு இத்தனை சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.